வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி, சனிக்கிழமை 8ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். சில உண்மைகளை போட்டு உடைக்க போகிறேன். தையிட்டி விகார சம்பந்தமான ரியல் உண்மைகள். மேபி இது என் உயிருக்கு கூட பாதுகாப்பில்லாமல் போகலாம். ஆனால் எனக்கு பிரச்சனை என்றால் உங்களுக்கே தெரியும், வைத்தியசாலைகள் தொடர்பான உண்மையான விஷயத்தை வெளியால் சொன்னேன் நான். ஸோ அதால் வழக்குகள் வந்தது, வழக்குகளை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கேன். அது மாதிரி தையிட்டி விகாரின்ற ஒரு அரசியல் கட்சியின் எதிர்காலத்தையே இல்லாமல் பண்ண போகிறோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு பொய்யான அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம்ன்றதை எங்களோட மக்களுக்கு விளங்காத வரைக்கும் நாங்கள் இந்த அரசியல் என்ற சாக்கடைகளில் சுற்றி கொண்டு தான் இருப்போம் வாழ்க்கையில். நேரடியான விஷயம் என்னென்றால், இன்றைக்கு காலமே சனிக்கிழமை வழிகிட்டு நானும் கௌசல்யாவும் எங்களோட தையிட்டி திஸ்ஸ ரஜமஹார விகாரம் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. ஸோ போய்க்குள்ளேயே கௌசல்யாவுக்கும் எனக்கும் இடையில் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கையில் என்னென்னா, கௌசல்யா பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளை, வரலாறு தெரியாதால் 1983ஆம் ஆண்டு இனக்கலவரம் என்ற என்னென்னு தெரியாது. அதுக்கு முன்னம் எங்கண்ட அல்ஃப்ரட் துரையப்பாண்ட காலத்தில் இருந்து, அதுக்கு முன்னம் இலங்கை தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நட சம்பந்தமான அந்த இதுவுமே தெரியாது. தந்தை செல்வாண்டாருன்னு தெரியாது. பாவம் அவையை பொறுத்த வரைக்கும் இப்போ பிறந்திருக்கிற குழந்தை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் 2000ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு சின்ன அரசியல் வட்டங்கள் தான் தெரியும். ஸோ கௌசல்யாவுக்கு நான் வரைக்கும் தான் பேசிக்கொண்டு வந்தேன். என்றால் உங்களுக்கு அரசியல் தெரியாமல் அரசியலை படிக்கணும் என்றால், கௌசல்யா பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்கல்ண்ட காணிக்கில் அடாத்து மீறி காட்டிட்டினம். நான் இப்போ எல்லா புத்த செயற்பாடுகளையும் நியாயப்படுத்தவும் இல்லை. தையிட்டி விகாரின்ற பிரச்சனையை உடைப்போம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒன்றா போவோம். நாங்கள் முதல் எடுத்த வீச்சுக்கு போய் ஒரு நாளில் ஒரு மாதத்தில் கூட அந்த பிற இல்லாது ஒன்றா தான் நாங்கள் செய்யணும். ஸோ தையிட்டி விகார பிரச்சனைக்கு வருவோம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எல்லா விஷயத்தையும் உடைக்கிறோம் உங்களுக்கு, சரியா? அது சம்பந்தமாக வீடியோக்களையும் நினச்சி போடுறேன். கடைசி வீடியோ தையிட்டி விகார சம்பந்தமாக ஒரு கருத்தும் வெளியில் வரக்கூடாது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ கஜேந்திரன் செல்வராஜா கஜேந்திரனோ இண்ட வரைக்கும் தையிட்டி விகார இருக்கிற காணிக்கு உள்ளுக்குள்ள போகவே இல்லை என்று அங்கே இருக்கிற இதுக்கு பொறுப்பாக இருக்கிற அந்த விகாரைக்கு பொறுப்பாக இருக்கிற ஹாமதுரு சொல்லியிருக்கிறார். மற்றது அவருக்கு தெரியும், நான் ஒரு தமிழ் எம்பி. ஸோ அங்கே போனால் பிரச்சனை வருமண்டு. ஆனால் நான் போய்க்கல 2 போலீஸார் தான் இருந்தவர், 2 போலீஸார் இஞ்சால இருந்தவர். நான் போன உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு, போலீஸாருக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு ஒரு 12 போலீஸ்காரர் வந்தவர். யாருமே என்னோட சண்டை பிடிக்கவும் இல்லை, பிரச்சனை படவும் இல்லை, யாரும் என்னோட வந்து கதைக்க கூட இல்லை. நான் நேராக போய் அங்கே 2 போலீஸ்காரர்கிட்ட கேட்டினான், இவ்வளவு தான் விகார் என்ற ஏரியாவா அல்லது வேறு ஏதாவது காணி பிடிக்கப்பட்டிருக்காங்க? அப்போ எனக்கு சொன்னது, அப்பாவியெல்லாம் அவை சொன்னது, இந்த ஏரியா மட்டும் தான் தங்களுக்கு தெரிய டாக்டர், அங்காலையும் கொஞ்சம் ஏரியா இருக்குது போல அடக்கண்டு. சரி, இப்போ நான் கேட்டேன்னா, இப்போ என்னிட்ட 2 ஏக்கர் பரப்பு இருக்குது பண்டத்திறப்பில் இருந்து தெல்லிப்பளை போகிற ரோடு இடையில். ஸோ நான் கேட்டேன், அது 2 ஏக்கர்ண்டா, இது கிட்ட ஏரியாண்டா கிட்டத்தட்ட 7 ஏக்கர்ண்டு கேஸ் பண்ணினான். 8 ஏக்கர்ண்டு சொல்கிறார். ஸோ 7ஓ 8ஓ அளக்கப்பட்டதோ தெரியாது. அது தனியாற்ற ஹானியான்னு கேட்டுனான். அப்போது விகாராதிபதியின் பதில் என்னன்னா, தனியாற்ற ஹானியாக தான் இருக்கணும். ஆனால் இந்த ஏரியா மக்கள் ரொம்ப நல்லவர்கள், மிகவும் நல்லவர்கள் ஒரு இதை சொல்கிறார். அதோட தான் அவர்களுக்கு ஆங்கிலமும் சிங்களமும் படிப்பிப்பதாக சொல்லுறார். சரி, அது அடுத்த விஷயம். அப்போது இப்போ நான் பார்த்தேன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ கூட தமிழடியானுக்கு நான் இந்த விஷயத்தை வடிவாக சொல்கிறேன். நான் நேரடியாக போய் பார்த்தா பிறகு போடுற வீடியோ, இப்போ நான் தமிழடியாண்ட வீடியோண்ட பார்த்துன்னு வந்து, நான் அகில இலங்கை பௌத்த மகாசங்கம் சொல்லியிருக்கிறது என்று சொல்லி ஒரு கடிதம் ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொல்லி, அந்த கடிதத்தில் வந்து விகாரம் மட்டுமல்ல, விகாரையை சூழ உள்ள 120 ஏக்கர் காணியோ என்னமோ 121 ஏக்கர் காணியையும் விகாரைக்கு சொந்தமாக எடுக்க வேண்டும் என்று சொல்லி கடிதம் அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதம் எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. தமிழடியாண்ட அந்த வீடியோவை வச்சுக்கொண்டு நான் சொல்கிறேன், அப்படியான கடிதங்கள் எனக்கு உண்மையோ பொய்யோ தெரியாது. ஆளுநர் இப்போ அரசாங்கத்தை சேர்ந்தவர். அர்ச்சுனா எந்த அரசியல் பின்புலமும் இல்லை, எனக்கு எந்த அரசியல் பின்புலமும் இல்லை. இன்னொரு கொஞ்சம் காலத்தில் அரசியல் செய்வேன் என்று கேட்டாலும் கேள்விக்குறி. ஆனால் இது கேட்க நான் இதே உண்மையான விஷயங்களை மக்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். என்னுடைய தர்க்கவாதமும் நியாயமும் இதுதான். இப்போ உதாரணத்துக்கு பொதுமக்களுக்கு வேணுமென்றால் நான் 1-2 பேருக்கு விரோதியாக தெரியலாம், பைத்தியமாக தெரியலாம், நல்ல விஷயம். அப்படி கனவேருக்கு பார்த்துருக்கேன், தெல்லிப்பள்ளியிலையும் அங்கோடையிலையும் சாவச்சேரியிலையும் ஈவன் கழுபோயிலையில் ஒரு பேஷண்ட் கோபரா முத்தி போய் ஐஎம் ஹாலோப்ரிடோ 10 மில்லிகிராம் பிடிச்சு அடிச்சினான். ஸோ அதால் எனக்கு அது பிரச்சனை இல்லை.
கத்தியால் குத்த வந்த பேஷண்ட்டும் இருக்குது, சைக்காட்ரி பேஷண்ட்டுகள் வாங்கல் மேசியில் இழுத்து போட்டு குளர்ன பேஷண்ட்டும் இருக்குது. அவை எனக்கு இவர்கள் முக புத்தகத்துலேயோ அந்த இன்னும் பேருக்கு சுயிர்தனோ அவர் குளர்றது எனக்கு மென்டல் ஹெல்த் ஆக்டுகளில் வேணுமெண்டா என்னால் அவருக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம், மற்றபடி எனக்கு தெரியாது. ஸோ எனிவே அது ஆக்கள்கிட்ட தனிப்பட்ட பிரச்சனை. நான் விகாராதிபதியுடன் கேட்டேன், நான் ஐயா இந்த மொத்தம் இவ்வளவு அதனுடைய சிங்கள வீடியோவையும் போடுறேன், அதாவது அவர் கதைத்த சிங்கள வீடியோவையும் போடுகிறேன், அந்த விரிவாக்கத்தையும் சொல்கிறேன். இந்த ஏரியாவில் மொத்தமாக இவ்வளவு காணி இருக்கிறேன்னு கேட்டபோது அவர் எனக்கு தெளிவாக சொன்னவர், இதில் மகன் 8 ஏக்கர் காணி, மொத்தம் 21 ஏக்கர் அளந்திருக்கிறார்கள், அதில் விகாரை இருப்பது 8 ஏக்கர் காணி என்று. அப்போது நான் அவரிடம் தெளிவாக கேட்டேன், இந்த காணிக்குரிய உரிமையாளர் உங்களை எப்பயாவது வந்து சந்தித்து இது என்னுடைய காணி என்று சொல்லியிருக்கிறாரான்னு கேட்டேன். அவருடைய பதில் யாருமே இதுவரைக்கும் வரவில்லை, உறுதியோடு வரவில்லை என்பதுதான் அவருடைய பதிலா. வேறு யாராவது உறுதி இருந்தால் வாங்கோ, நான் உங்களுடைய கதைக்கிறது தயாராக இருக்கிறேன், எனக்கு யாருக்கும் பரவாயில்லை, யாருக்கும் பயம் இல்லை, நீங்கள் வேற வந்து உறுதியேற்க பற்றி கேட்க போகிறோம், கத்தியால் குத்தலாம், எனக்கு அந்த பயம் இல்லாமல் இல்லை. தாராளமாக 977-500 ஒரு பொம்பளை கூட ஒரு வீடியோ ஒன்றை போய் போட்டிருந்தார் ஐபிசி தமிழில், அதை உஷாந்தர் இன்டர்வியூ எடுத்திருந்தவர். அவாவையும் நான் சொல்கிறேன், இந்த 977-556-9924 என்னுடைய தொலைபேசி இலக்கம் கதைச்சு போட்டு உங்களுடைய இருக்கிற ஆதாரங்களை தந்தால் கௌசல்யா சொல்லியிருக்கிறா, உங்களுடைய காணி அந்த விகாரை காணியாக இருந்தால் வழக்கு போடுறதுக்கு ஃப்ரீயாக அவள் லோயராக வந்து வழக்கு போடுறோன்னு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுக்கு லோயரையும் ஃப்ரீயாக தாரேன்னு அது சம்மந்தமாக. நான் மனச்சாட்சி படி நியாயமானவன். யாரையும் இப்போ என்னுடைய காணிக்குள்ள விகார கட்டி இருந்தால், ஆல்ரெடி கட்டி இருந்தால் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், அந்த காணியை திருப்பி தாங்கோ, இல்லாட்டி அந்த காணியின் பெருமதியை நான் சொல்கிற பெருமதியை தாங்கோ. அதான் என்னுடைய தர்க்கம். பெரிய விளாண்டில் போலீஸ் ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கிற காணி 12 பரப்பு காணி, நாங்கள் கொடுத்த காணி, போலீஸுக்கு வித்த காணி 1,66,00,000 பெரியப்பா, நான் இல்லை பெரியப்பா வித்த காணி 1,66,00,000 அவர் வித்த காணி என்று எனக்கு அண்ணா சொல்லியிருக்கிறார். அது பெரியப்பாண்ட காணி, அதில் தான் போலீஸ் ஸ்டேஷன் அமைந்திருக்கிறது. போதுமா? ரைட். ஒரு அரசாங்கம் போலீஸ் ஸ்டேஷனை கட்டோன்மெண்ட்டாக காணி வேணுமெண்டு அவர்கள் பேப்பரில் போட்டபோது என்னோட காணி இருக்குது. அதே மாதிரி என்னிடம் 2 ஏக்கர் இருக்கிறது, யார் வேணுமென்றாலும் வேண்டலாம், யார் கூட விலைக்கு வேண்டுறீங்களோ அதுக்கு நான் கொடுப்பேன். அதில் நீங்கள் பள்ளியை கட்டினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, கிறிஸ்தவ தேவாலயத்தை கட்டினாலும் பிரச்சனை இல்லை, அதில் நீங்கள் விகாரியை கட்டினாலும் பிரச்சனை இல்லை, சிவன் கோயிலை தான் கட்டுறீங்கன்றாலும் சந்தோஷம். எனக்கு இந்த மதங்கள் ஒன்றுமே தேவையில்லை. வாழ போகிற காலம் குறுகிய அளவு இந்த மதம் இனம்னு சொல்கிறதுக்குள்ள நாங்கள் செத்து போயிடுவோம். அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் ஒரு கெட்ட வரலாறு தான் விட்டு செல்வோம். திரும்ப 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 அடிபட்டு தமிழினம் ஒதுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இதை பாவிக்கணும், இது இல்லாட்டி பாவிக்காட்டி பேசாமல் இருக்கணும். இப்போ இருக்கிற தமிழக நிலைமை என்ன? வல்வெட்டித்துறையில் போய் தலைவர் பிறந்த இடத்துல செக்கர்ஸ் கோமாளிகளை கொண்டு போய் நீங்கள் தலைவர் என்று சொல்லி கட்டிப்பிடிச்சு வீடியோ போடுற நிலைமைக்கு தான் தமிழினம் வந்திருக்கு. அதான் உண்மை. நாங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு அடிப்பேன் கொள்வேன் கொண்டு வீடியோ வந்தது. அந்த வீடியோட நம்பரை சொல்கிறேன், இந்த நம்பர் யாராவது தெரிஞ்சால் உங்களோட சொந்த கடைங்கிட அந்த ஃபோன். எனக்கு வந்த கோல் இன்றைக்கு காலமே ஒரு வாட்ஸ்அப் கோல் ஒன்று வந்தது, நானும் திருப்பி எடுத்தேன். ஏனென்றால் 6 பார்ப்போம்ட்டு எடுத்தேன். இதால் நான் கோலில் ஆன்சர் பண்ணுறேன். எதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் கோல் ஒன்று வந்தவொடனே நான் எடுத்திருந்தேன். அவரோட என்ன பேர் என்றால் சித்தங்கணியில் அவர் இப்போ இருக்கிறாராம். அவருடைய நம்பர் 074-320-296-62 320-296-62 074-320-296-62 என்ன கொல்லுவேன் குத்துவேன் வெட்டுவேன் கண்ட இடத்துல எல்லாம் வெட்டுவேன் என்றார். நல்ல விஷயம்னு சொல்லி வச்சுட்டேன். 2வது அவருடைய ஃபாரின் நம்பர் வந்து அவருடைய ஃபாரின் நம்பர் வந்து அவர்கிட்ட லண்டன் நம்பர் தான் அது, +44 74 32 02 96 62. என்னை கொலை செய்வேன்னு சொன்னால் நான் பரவாயில்லை. அதுக்கு பிறகு கீழ்த்தரமாக எல்லாம் பேசினார். தங்கை கௌசல்யா எல்லாம் சேர்த்து நான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை போடுறேன். என்ன அதை போட்டால் குழந்தை பிள்ளைகள் கேட்குங்க, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தன்னுடைய அம்மாவை, தன்னுடைய தங்கச்சியை, தன்னுடைய பிள்ளை எல்லாத்தையும் இழுத்து பேசினார். நான் அதை கணக்கு தன்னுடைய ஏனென்றால் இப்போ யதார்த்தவாதி வெகுஜன விரோதி. 8 ஏக்கர் காணியில் விகாரை இருக்குது, அதான் உண்மை. அந்த 8 ஏக்கர் காணிக்குரிய உரிமையாளர் வந்திருந்தால் நான் வழக்கு போடுறதுக்கு மெட்டாக்கள் இப்போ உங்களை வச்சு கூவிக்கொண்டு அரசியல் தானே செய்கிறோம். என்னுடைய லோயர் உங்களுக்கு வழக்கு போடுறதுக்கு ஃப்ரீயாக வழக்காடுறேன்னு சொல்லியிருக்கிறா. அவள் மல்லா நீதிமன்றத்தில் உங்களுக்காக வந்து டெய்லி வழக்கு வாதாடுவா. உங்களோட காணி இருந்தால் அவளோட இமெயில் kausalyanaren@678@gmail.com அனுப்புங்க உங்களோட உறுதி இருந்தால். 3வது இதுவரை காலமும் கஜேந்திரமார் பொன்னம்பலமோ அந்த ஏரியாவில் போய் கூவி இருக்கணுமே ஒழிய
ஒரு எந்த ஆர்க்கபூர்வமான செயல்பாடு நடவடிக்கை நான் பயப்படலேன். நான் ஏன் பயப்படணும் ஒரு விகாரைக்குள்ளே போகிறதுக்கு? நான் என்னுடைய கார் நேராக போனது, அது இந்த வீடியோவில் நினைக்கிறேன். காரை விட்டு அங்கே இருந்து போய் அங்கே இருக்கிற போலீஸ்காரோட கதைச்ச விதத்தில் இருந்து அங்கே இருக்கிற விகாராதிபதியோட கதைச்சிலிருந்து சகலவுமே இதில் போடுறேன். நான் யாருக்கும் பயந்தவனும் இல்லை, அதேரம் எல்லாரையும் மதிக்க பழகினவன். நீங்கள் திருப்பி கதைப்பீங்கன்னா நான் அதே விதத்திலே கதைக்கவும் தெரிந்தவன். விகாராதிபதியோட காய்ச்சல் சாராம்சம் உள்ளதான் எனக்கு ஞாபகம் உள்ள வசனங்களை தமிழில் சொல்லுகிறேன். வணக்கம் விகாராதிபதி அவர்களே, நான் டாக்டர் ராமநாதன் நடிச்சனோம். தெரியும் வாங்க உள்ளுக்குன்னு சொல்லி நான் வாசலில் இருந்த காய்க்கைகளே உள்ளுக்கு வாங்குவோன்னு சொல்லி உள்ளுக்கு கொண்டே கதிரையில் இருத்தினார். தானும் இருந்தார் முன்னுக்கு. அதற்கு பிறகு நான் கேட்டினா, நான் இப்படி பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது விகாராதிபதி அவர்களே, நீங்கள் அது சம்பந்தமாக உங்களுடன் கதைக்கலாமா? நான் வந்தது பிழையா? நீங்கள் அதை விரும்புகிறீர்களான்னு கேட்டபோது பிரச்சனை இல்லை, என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னேன். நான் இப்படி உங்களுக்கு தெரியும் டிசிசி மீட்டிங்கில் இந்த விகாரை இடிப்பதற்கு ஒரு அரசியல்வாதி கேட்கிறார். அதே நேரம் ஜனாதிபதியிடம் கேட்டிருந்தார் இதை இடிப்பதற்கு. பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் 120 ஏக்கர் காணியை தாங்கள் பிடித்திருக்கிறீர்கள் என்று. உண்மை என்ன என்று விகாராதிபதியிடம் கேட்டேன். விகாராதிபதி எனக்கு சொன்ன விடயம், மகன் இந்த ஏரியா இருக்கிறது 8 ஏக்கர் காணி, மொத்தமாக விடுவிக்கப்படாமல் இருக்கிறது 21 ஏக்கர் காணி. அந்த 21 ஏக்கர்லேருந்து 8 ஏக்கர் போனால் 10 போனால் 11, 13 ஏக்கர் காணியை நான் நாளைக்கும் விடுவிப்பதாக இருக்கிறேன். அதற்குரிய உறுதி உள்ளவர்கள் வந்தால் அளந்து இது அவர்களுடைய காணி என்று உறுதிப்படுத்தப்பட்ட ஏதாவது வீடுகள் அடையாளங்களாக இருந்து அல்லது படங்கள் அடையாளங்களாக இருந்து அல்லது இவர்தான் உரிமையாளர் என்று ஒருவரிடம் கொடுத்தவர் அதில் வீடு கட்டின அப்புறம் இன்னொரு உரிமையாளர் வந்து இது என்னுடைய காணி என்றால் பிரச்சனையாக போயிடும். அவர்கள் சொல்கிறார் சட்ட ரீதிப்படி அரசாங்கத்தின் அனுமதியோட சட்ட ரீதிப்படி மிச்சம் 21 ஏக்கர் காணியை நான் கொடுக்குறேன் மகன். நாங்கள் இந்த இடத்துல இருக்கிற மக்களோட அன்பாகத்தான் பழகுறோம். அவர்கள் சரியான நல்லவர்கள். அவர் இங்கே வருவார்கள், பூஜை செய்வார்கள். நான் அவர்களுக்கு ஆங்கிலம், குழந்தை பிள்ளைகளுக்கு ஆங்கிலமும் தமிழும் சிங்களமும் படிப்புகிறேன். அது தவிர தன்னை பற்றிய ஒரு பிழையான விவாதங்கள் தான் இதில் போய்கொண்டிருக்குது, இதுதான் உண்மை என்று சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சரி ஐயா, நான் கூட போலீஸாரிடம் கதைத்திருந்தேன். நான் இப்போ இருக்கின்ற ராஜகிரியாவில் இருக்கிற சிஐபி ஒரு போலீஸ் எனக்கு சொன்னார், தான் இங்கே வேலை செய்த போது தான் அதை கட்டினோம், போலீஸார் தான் அதை கட்டி கொடுத்தோம் என்று. 3 படைகளும் அதில் கட்டி கொடுத்துருக்கார். அதை விட வெளிநாட்டிலிருந்து ஆஸ்திரேலியாவில் இலங்கையில் பிறந்த ஒரு சிங்கள பிரஜை ஒருவர் வந்து தனக்கு உதவி செய்து அதை தான் கட்டியதாக சொல்லியிருக்கார். அப்படி நல்ல வடிவாக கதைத்தார். அப்போது நான் திருப்பம் கேட்டேன், இதை நான் வீடியோவாக போடுகிறேன், பிழை இல்லையா? பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன், பிழை இல்லையா? உண்மையை சிங்கள தமிழ் மக்களுக்கு சொல்வோம். அதை அவர்கள் பிழையாகவா சரியாகவா ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றது அவர்களை பொறுத்தது. நான் அதை பிழையாகவோ சரியாகவோ நியாயத்தையோ கதைக்கவில்லை. ஆனால் பொதுமக்கள் சார்பிலே நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு போய் நான் பக்கத்தில் சொல்கிறேன், என்னோட கௌசல்யா இருக்கிறார், அவனுடைய சட்டத்தரணியோட விருப்பம் என்னுடைய விருப்பத்துக்கு எதிர்மாறாகவும் விகாரையை இடிக்க வேண்டும் என்று தான் இருக்கிறது. ஆனால் அவையும் கூடி கொண்டிருக்கிறேன் ஏனென்றால், ஐயா, நான் உங்களிடம் பிழையாக வரவில்லை, உங்களோட சண்டை பிடிக்க வரவில்லை. உண்மை என்னென்று ஒரு விகாரவாதியை இன்னொரு மதத்தை மதிக்க பழக்கி தந்திருக்கிறேன். என்னுடைய அம்மா அப்பாவும் பழக்கி தந்திருக்கிறார்கள். இன்னொரு மதத்தையும் மத தலைவரையும் இழிவுபடுத்துகிறவன் ராமநாதன் அர்ச்சுனா அல்ல. அதுபடிய உண்மையான அரசியல், மக்களுக்கான உண்மையான அரசியல் செய்கிறது யாராக இருக்கிறேன். அதில் மக்கள் எல்லாருமே என்ன கெட்டவன் என்று சொன்னாலும் எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஏனென்றால் பைத்தியமாகவே இருந்துட்டு போகணும். உண்மையை கதைக்கிறவன் பைத்தியம் வேண்டாம், பைத்தியமாகவே இருந்துட்டு போகணும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உண்மை இதுதான். உண்மை என்னவெனில், இந்த விகாரை கட்டப்பட்டது 8 ஏக்கர் காணியில். 21 ஏக்கர் அந்த காணியில் அவர்கள் ஆல்ரெடி என்ன செய்திருக்கிறார்கள், அளந்திருக்கிறார்கள். அது தவிர முழு காணிகளும் மக்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 120 ஏக்கர் அளந்திருக்கிறார்கள் என்று சந்திரகுமார் என்னவர் குமார் பொன்னம்பலத்தினுடைய மகன் கஜேந்திரகுமார் சொன்னார். அப்போது நாங்கள் அதை தேடி பிடிக்கணும். இங்கே அந்த 120 ஏக்கர் அங்கே இருக்கிற சிங்கள ஆமிக்கார் நல்லவர்கள் அவரோட கதைச்ச இயலாவிட்டால் பாராளுமன்றத்திலே நாங்கள் கதைக்கலாம். அதை விட்டு ஆமிக்காரோட ஒரு கதை, விகாராதிபதியோட கதை, விகாராதிபதியோட போய் ஒரு நனப்பவும் திரும்ப கேட்டேன். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எப்போதாவது உள்ளே வந்திருக்கிறார், இன்ற வரையும் உள்ளே வரவில்லை. நான் ஒரு கெட்ட அரசியல்வாதி என்றால் என்னை விகாராதிபதி அந்த போலீஸ்காரை கொண்டு இன்றைக்கு அரெஸ்ட் பண்ணி கூட இருக்கலாம், என்னை வெளியேற்றி அனுப்பியிருக்கலாம். நான் அவரோட வணங்கின பிறகு அவர் எனக்கு சொன்னபடியும் உள்ளே தங்களுடைய கண்டி விகாரையினுடைய புத்தருடைய இது இருக்கு, அதை வந்து வணங்கி விட்டு செல்லுங்கள் என்று நான் வணங்கினேன். அவர் பூ தந்தார், அதை வேண்டி என்னுடைய காலில் வைத்து கொண்டிருக்கேன். எல்லா மதத்தையும் சம்மதமாக வணங்கி வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய நான் சிறு வயதிலே தீட்சை கட்டவன். ஜேசுவாக நடத்தியிருக்கிறேன். இஸ்லாமியர்கள் என்னுடைய நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். புத்த மதத்தை நாங்கள் மதிக்கிறோம். நாங்கள் ஏன் இப்போ உங்களுக்கு தெரியும்,
யதார்த்தமாக கதைக்கிறோம். ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற நிலைமையில எங்களால் ஏதாவது செய்ய முடியும் என்றால் அது ஒற்றுமையாக இருக்கிறது மட்டும்தான். ஒற்றுமையாக இருந்து ஒரு ஜனநாயக அடிப்படையில் இப்போ நீதிபதிகள் எடுத்துக்கொண்டால் எந்த நீதிபதியும் சட்டத்துக்கு புறம்பாக இந்த தீர்ப்பையும் கொடுக்க மாட்டார்கள். ஆகவே வழக்குகளை போட்டு அதன் கூட வின் பண்ணி மக்களை ஒரு நிம்மதியான போக்குகளை தான் நிறுத்த வேண்டுமே ஒழிய நாங்கள் அரசியல் செய்கிறோம், தையிட்டி விகாரை காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்கிறோம் என்று சொல்லி இந்த அரைகுறை போராட்டங்களை நிறுத்துவதை விட்டு அதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்து பாராளுமன்றத்திலே தலைவனுடைய பேரை உச்சரிக்க பயம். ஆனால் இங்கே நாங்கள் கூவது விகாரையை இடி என்று. நான் யதார்த்தமான அரசியல்வாதி. என்னை பிடித்திருந்தால் நீங்கள் என்னாவது சொல்லுங்கோ, ஒரு பிரச்சனையும் இல்லை. பிடிக்காதவர்கள் தாராளமாக தூட்டுவிடும். 4 பேர் தூட்டுகிறார்கள் என்பதற்காக 2 பேருடைய காணி பிரச்சனை இருக்கின்றதற்காக தெற்கிலே எங்களுடைய கடைகள் எரியக்கூடாது, தெற்கிலே எங்களுடைய குழந்தைகள் டயர் போட்டு எரிக்கப்படக்கூடாது, தெற்கிலே எங்களுடைய பாடசாலைகள் லோ கேம்பஸ்களில் எங்களுடைய போகிற பிள்ளைகள் வந்து ஹாஸ்டலில் வச்சு அடித்து கொலை செய்யப்படக்கூடாது, இனத்தையும் மத குரோதத்தையும் தூண்டக்கூடாது. தூண்டுபவர்களுக்கு எதிராக உண்மையாகவே நடவடிக்கை எடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு சமத்துவமான நாடாக வாழ்கிறேன்டா முதல்ல இந்த அரசியல்வாதிகளை இல்லாமல் பண்ணணும். இந்த அரசியல்வாதிகள் 2 வரைக்கும் என்ன நன்மை செய்திருக்கிறார்கள்? நானும் ஏதாவது நன்மை செஞ்சால் அது உங்களுக்கே. ஆனால் நான் வெண்டுகன காலம். இது ராமநாதன் அர்ச்சனா. நன்றி, வணக்கம். தையிட்டியை நோக்கி பயணம் செய்கின்ற பாதை இது. நான் நினைக்கிறேன் இது ஒரு பொதுமகன் ஒருவருடைய வீடு அல்லது ஹோட்டலாக இருக்குமான்னு நினைக்கிறேன். இங்கால வந்து இது இந்த பகுதிகள் முழுக்க ஆமியை, அதாவது வந்து படைகள் தான் இந்த பகுதிகள் முழுக்க ஆக்கிரமித்து அவ்வளோ எடுத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். தனியாட்ட காணியாக கொடுத்ததாக தெரியல. கல்லூரி வீதி அன்னொன்று இருக்கிறது. 1-2 தனியாருடைய வீடுகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு பிறகு இதுதான் அவர்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் என்று பார்த்த ஞாபகம் இல்லை. அவருடைய ஆமிக்காரருடைய விடப்பட்ட கணக்க காணிகள் இருக்கிற மாதிரி தெரியுது. KKS பாமின் தையிட்டி உப அஞ்சல் அலுவலகம் அதில் இருக்குது. நான் இதே இந்த வீடியோ என்றால் ஒருத்தரும் போய் எடுத்து போடையில் ஆமியோட கதைக்கையில் என்று சொல்லி நேராக சொல்லினோம். ஸோ நாங்கள் நேரவே கதைச்சு ஆமியோடையும் கதைச்சு அதையும் எடுத்து போடுற சிதம் நினைக்கிறோம். இது விடுவிக்கப்பட்ட காணிகளில் உள்ள தனியாற்ற வீடுகள், 1-2 தனியாற்ற வீடுகளும் இருக்குது. தனியார் கட்டின புது வீடுகளும் இருக்குது. பழைய வீடுகளும் அப்படியே இருக்கிறது. அது தவிர ஏனென்றால் நாங்கள் உண்மையாகவே இங்கே வந்து நின்று மக்களோட கதைச்சி அரசியல் செய்கிறது யாருன்றதையும், தனியே கொழும்பில் வீடுகளில் இருந்து கொண்டு பாராளுமன்றத்தில் கதைக்கிறது யாருன்றதையும் மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும். நான் ஒரு தையிட்டி விகாரைக்கு சார்பானவன் என்றும் அரசின் கைக்கூலி என்று சொன்ன அதே சந்திரகுமாருக்கு தான் நான் தாளை அடி வீதி. இதுலேயும் ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கு. யாரோட அந்த வீடு இருக்குது. இதில் ஈஸ்வரி வீதி, இந்த விடயத்தை காலங்காலமாக 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி காலத்தில் 1000 விகாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணின அதே அரசியல் கட்சி தான் இப்போது அதை இடியென்றும் சொல்லுது. ஏனென்றால் அதுக்கு தெரியும் அது 100% இடிக்கப்பட போகிறதில்லை என்றது தெரியும். சரி, நாங்களும் நேரே போய் வைத்தியசாலை வீதி ஒன்று இருக்குது. உண்மையான விடயம் என்னன்றதை மக்களுக்கு, ஏன்னால் இங்கே இருக்கிற ஆக்களாரும் சரி, வெளிநாள் இருக்கிற ஆக்களாரும் சரி, ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையம் பூட்டி கிடக்குது. சனிக்கிழமை இன்றைய பூட்டி கிடக்குது. நல்ல விடயம். ஓகே, சாப்பாடு கடை இருக்குது, பார்ப்போம். வணக்கம், நான் டாக்டர் அர்ச்சனா. இன்றைக்கு சனிக்கிழமை 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் ஆண்டு
தையிட்டி விகார பிரச்சனை இன்றைக்கு நான் ஒருத்தர் கருத்து சொன்னனோ அன்றைக்கு ஒரு பெரிய பூதாரமான பிரச்சனையா மாறி இருக்கு. ஸோ ஒரு தடவை எல்லாரும் சொல்லிச்சுன்னா நீங்கள் தையிட்டிக்கு வந்து பார்க்காம தையிட்டியை பற்றி கருத்து தெரிவிச்சது பிழை. தையிட்டி மக்களுடைய விகாரையில் வந்து இடிச்சுத்தான் கேட்கணும், இடிக்கத்தான் கேட்கணுமே ஒழிய அகட்ட சொல்ல வேணும் என்று சொல்லி ஒரு ஆழமான கருத்துக்களை வந்து ஒரு சில பேர் உண்மையான கருத்துக்களை சொல்லியிருந்தவ. இப்ப நான் அண்டைய தினம் சொன்ன கருத்துக்களை தெளிவா இன்றைக்கும் சொல்லுறேன். அன்றைக்கு அந்த ஜனாதிபதிக்கு முன்னால ஆளுநருடைய பிரச்சனை, ஆளுநர் அந்த பிரச்சனையை கதை கேட்க ஆளுநர் சொன்ன விடயமா, ஆளுநர் வேதநாயகம் அவர்கள் சொன்ன விடயம் இல்ல, அந்த விகாரை வந்து அங்கத்த பொதுமக்கள் வந்து நஷ்டஈடு தான் கேட்கிறார்களே தவிர விகாரையை இடிக்க சொல்லி கேட்கல என்றொரு கருத்தை ஆளுநர் சொன்னதன் பிறகுதான் அப்போது மக்கள் நஷ்டஈடு கேட்க விரும்பினால் இதை ஒரு அரசியல் ஆக்காமல் அதனை நாங்கள் மக்கள் கேட்கிறபடியிலே உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி கொடுத்து சொல்லியிருந்தேன். மற்றபடி நான் சொல்லல தையிட்டி என்ற பேர்ல பிடிச்சு வச்சிருக்கிற 120 சொச்ச பரப்பு காணிகள் அவ்வளோத்தையுமே ஏக்கர் பரப்பல்ல ஏக்கர் காணிகளை வந்து இராணுவம் கையப்படுத்தி கொண்டு அங்க குடியேற்றம் செய்யறதுக்கு அனுமதிக்கவும் இல்லை. அது சம்பந்தமா நான் சொல்லவும் இல்லை. நான் சொல்லிக்கொண்ட விடயம் ஆளுநர் சொல்வது உண்மையாக இருந்தால், ஆளுநர் சொல்லுறார் அந்த காணிகள் அவ்வளவுமே மக்கள் இதுதான் கேட்கிறார்கள் என்று சொல்லி, என்னது நஷ்டஈடு தான் கேட்கிறார்கள் அல்லது காணிகளுக்கு பதிலாக மாற்று காணிகள் தான் கேட்கிறார்கள் என்று ஆளுநர் சொல்வாராக இருந்தால் ஆளுநர் என்ற கூற்றுப்படி அப்போது அதை இடிக்காமல் மாட்டு காணிகளை கொடுத்து பிரச்சனையை முடிக்கிறது தானே நல்லம் என்றுதான் சொல்லியிருந்தேன். மற்றபடி அடாத்தாக தமிழ் மக்கள காணியை யார் பிடிச்சாலும் அதுக்கு நான் எதிராக குரல் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். அது தவிர எனக்கு இப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்றும் இல்லை. எனக்கு தையிட்டி அல்ல என்னுடைய அரசியல் என்ற அடித்தளம். தையிட்டி விகாரையை வச்சுக்கொண்டு எந்த அரசியல் செய்ய வேண்டும் என்ற தேவையும் ராமநாதன் அர்ச்சுனாக்கு இல்லை. ஏனென்றால் அந்த விகார நாளைக்கு இடிக்கப்பட்டாலும் அரசியல்ல நான் இருப்பேன். எனக்கும் அது சந்தோஷமான விடயம் என்னவென்றால் அரசாங்கமோ நீதிமன்றமோ ஒரு முடிவெடுத்து அதை இடிக்குமாக இருந்தால் அது தேவையில்லாம மக்களை உசுப்பேத்தி மக்களுக்கு நாங்கள் சிஐடியில 4ஆம் மாடியில கொண்டு போய் விடுவதை விட்டு நாங்கள் சட்டத்தின்படி, அப்ப கௌசல்யாவோட நடந்த விடயத்தை நீங்கள் கழிச்சதை பார்த்திருப்பீங்க, சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கல மாட்டாங்க. எங்கேயுமே சட்டம் தான் கடைசியில ஒரு ஆயுதமா பாவிக்கப்பட்டு அப்பாவி மக்களை நாங்கள் அநியாயமா கொண்டு வழக்கல் நிப்பாட்டுறதான் மிச்சம். அந்த அடிப்படையில தான் சொல்லியிருந்தேன். சோ இன்றைக்கு யோசிச்சுனா ஒருக்கா தையிட்டி விகாரைக்கு போய் அங்க இருக்கிற இராணுவத்தின் பெரியாளோடையும் கதைச்சு, அதை தவிர விகாரையும் வடிவாருக்கா சுத்தி பார்த்து எவ்வளவு எத்தனை ஏக்கர் காணிகளை பிடிச்சிருக்கிறார்கள்ன்றதையும் பார்த்து அது சம்பந்தமான ஒரு உண்மையான நேரடி ரிப்போர்ட் ஒன்று நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்பதற்காக இப்போது தெல்லிப்பள்ளி அம்மன் கோவில் தாண்டி கேஸ் நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். போய் பார்ப்போம் உண்மையான விடயம் என்ன, அங்கே அரசியல்வாதிகள் என்ன சொல்லுகிறார்கள், மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், அர்ச்சுனா என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் நான் அங்கே போய் பார்த்த பிறகு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. இப்போது மாவட்டபுரம் சந்தியில நிற்கிறோம். அதுல முன்னால இருக்கிறது வந்து மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில். எங்களுக்கு எல்லாருமே தெரியும், அது ஒரு பிரசித்தமான ஒரு ஆலயம். இங்கால போனால் கீரிமலை, இது மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில். அது சம்பந்தமாகவும் ஏதோ ஒரு முறைப்பாடு ஒன்றை அனுப்பியிருந்தார்கள். இது மாவட்டபுரம் கந்தசாமி கோயில். அதால தாண்டி போனால் நேரடியாக இருக்கிறது காங்கேசத்துறை வெளிச்ச வீடு. சோ காங்கேசத்துறை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். என்னென்றால் உண்மையை பொதுமக்களுக்கு உண்மையா சொல்லணும். இப்ப நாங்கள் அரசியல்வாதிகள் 15 வருடம் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த தையிட்டி விகாரை இருக்கிற காணியை விடுவிக்க வேணும் என்று சொல்லி, அது விடுவிக்க கூடியதா இருந்தால் பொதுமக்கள்கிட்ட சொல்லணும். அது விடுவிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறாண்டு. விடுவிக்க முடியாத காணி இனிமேல் நாங்கள் அதை பற்றி கதைத்து பிரயோசனம் இல்லை என்றால் அதையும் மக்களுக்கு சொல்றதுக்கு நாங்கள் தயாரா இருக்கணும். இது நடக்க போற காரியம் அல்ல. ஆகவே இதுக்குரிய நீதிமன்ற நடவடிக்கைகளையோ அல்லது சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளோ எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்றோம். நான் என்ன கவலை என்றால்,
இப்படி இந்த விகாரை விஷயங்களே தலையிடுற எந்த அரசியல் கட்சியும் ஒரு நாளுமே நீதிமன்றங்களுக்குள்ள போய் நீதிமன்றங்கள்ல வாதிட்டு மக்களுக்கு காணாமல் போனார்களுக்கோ அல்லது உங்களுக்கே தெரியும் 1-2 காணாமல் போனவர்களுக்கு எதிராக வழக்கு போடுகிறார்கள் என்று சொல்லி போனவர்களுக்காக வழக்கு போடுகிறார்கள் என்று சொல்லி பேர் எடுத்துக்கொண்ட 1-2 பேர் கடைசியாக பல்கலைக்கழகத்திலிருந்தும் வெளியால போய் இப்போது அவர்கள் காணாமல் போனவர்களுக்கான வழக்குகளை செய்கிறார்களாண்டா கேள்விக்குறி. இப்போதெல்லாம் தையிட்டி விகாரை காணாமல் போகிறவர்கள் இந்த இவர்களுடைய விடயம் என்பது ஒரு அரசியல் பேசு பொருளை அன்றி ஒரு மக்களுடைய பிரச்சனையாக தெரியவில்லை. மக்களுடைய பிரச்சனையாக அணுகினால் அதுக்குரிய நிகழ்கால சாத்தியக்கூறுகள் என்னென்று பார்க்கணும். அந்த நிகழ்கால சாத்தியக்கூறுகள்ல ஒன்றுதான் அந்த விகாரை இருக்கிற இடத்துல அந்த விகாரையை தவிர்த்து மிக்க முழு இடங்களையும் மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் மனதா ஒரு டிசிசி மீட்டிங்ல தீர்மானம் எடுத்து அதை பாராளுமன்றத்துல ஒரு முக்கியமான பேசு பொருளாக கொண்டு வந்து செய்யணும். அதற்கு இத்தனை பேர் இதுதான் கேகேஎஸ் காங்கேசன் துறையினுடைய வெளிச்ச வீடு. இங்காலதான் அவர் தல்சவன் சொல்லி ஒரு ஹோட்டலும் மாமிக்கார் கட்டியிருக்கிறார்கள். ஸோ நாங்கள் தையிட்டி விகாரைக்கே நேர போய் பார்ப்போம். பார்த்தா தெரியும் இதுதான் அந்த திஸ்ஸ விகாரை. திஸ்ஸ விகாரைக்குரிய இது போட்டிருக்கிறார்கள். அதில் நாங்கள் நேர திஸ்ஸ விகாரைக்கே போய் பார்ப்போம். இதுதான் அந்த தையிட்டி விகாரைக்குரிய அவர்கள் போறதுக்கு வளமையா எங்களுடைய அரசியல்வாதிகள் எல்லாம் நின்று குரல் எடுக்கிற ஸ்பாட். இதுல ஒரு ரோட் பிளாக் ஒன்றும் வச்சிருக்கணும். தையிட்டி விகாரைக்குரிய போறதுக்குரிய இது வந்து தனியாட்ட காணிக்கல தான் கட்டப்பட்டிருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் அந்த விகாரையை ஒரு சாதாரணமான ஆளா போய் பார்க்கறதுல வந்து யாருமே தடை செய்யலாதானே. நாங்கள் அதை போய் பார்ப்போம். பார்த்து விகாரம் எப்படி இருக்கு என்ற சம்பந்தமான உண்மையை சொல்லுவோம். இதான் அந்த சரித்திரபூர்வ திஸ்ஸ ரஜமஹாவியார ஹிஸ்டாரிக் திஸ்ஸ ரஜமஹாவியார் என்று சொல்லி போர்ட் போட்டிருக்கிறார்கள். இதுதான் விகாரைக்கு உள்ளுக்குள்ள போகின்ற இடம். இதுல ஒரு பெரிய ஒரு இடம் ஒன்று போலீஸ்காரர் நிற்கணும். ஒரு பெரிய இடம் ஒன்றை அவர்கள் கட்டி வச்சிருக்கணும். தனியாட்ட காணியில ஒரு சின்ன விகாரம் ஒன்றை கட்டியிருக்கணும். அவ்வளவுதான். இதுக்கு 132 ஏக்கர் எங்க பிடிச்சிருக்கணும்ன்றது எனக்கு தெரியல. உண்மையான விடயங்களை மக்களுக்கு உண்மையா சொல்லணும். இதுல 132 ஏக்கர் இருக்குமான்னு சொல்றீங்களா நீங்க? உண்மையா நாங்கள் மக்களுக்கு உண்மையா சொல்ல வேணும். அதை விட்டுட்டு நாங்கள் இதை வச்சு அரசியல் செய்யக்கூடாது. நன்றி. 1956 මේ අක්කර 1.6යි නේ. 1.6 acres has been given to the Pansala, and this is the history of construction. This Mahavamsa. வணக்கம் டாக்டர் அர்ச்சனா. நான் இப்போ போய் பார்த்துட்டு தான் வரேன் தையிட்டி விகாரையில். அதில் வந்து எங்களுடைய மதிப்புக்குரிய தேரர் அவர்கள் கதைச்சதை சிங்களத்தில் இருக்க நான் தமிழில் சொல்கிறேன். என்னென்றால் அந்த காணிக்கு உரிய எந்த உரிமைக்காரரும் இதுவரைக்கும் உறுதியோடு வந்து கதைச்சது இல்லைன்னு சொல்லினோம். அது முதலாவது பிரச்சனை. இதில் இருந்து இந்த வீடியோ போட்டுட்டு போகிறேன். நான் நின்றுட்டு போகிறேன். என்னென்றால் முதலாவது பிரச்சனை, அந்த காணிக்குரிய எந்த உரிமைக்காரரும் இதுவரைக்கும் உறுதியோட வரையிலே என்று சொல்லினோம் என்று எங்களுடைய மதிப்புக்குரிய ஹாமத்துரை அவர்கள் சொல்லுகிறார். அது முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது, அந்த காணி இருக்கிறது 8 ஏக்கர் பரப்பளவில் தான். மொத்தமாக 21 ஏக்கர் அவர்கள் காணி கண்டு அளந்திருக்கிறார்கள். அதில் அந்த சைத்தியம், அதாவது விகாரை சைத்தியம் என்று சொல்றது, விகாரை என்று சொல்லுவார்கள், அதை கட்டப்பட்டிருக்கிறது 8 ஏக்கர் மட்டும்தான். அப்போ அந்த விகாராதிபதி கேட்கிறார் என்றால் அந்த 8 ஏக்கரை மட்டும் வீதி அதை கட்டிட்டினோம். அது ஒரு மதத்தளம். ஸோ அதை இடிக்க சொல்றதே நாங்கள் என்னென்னு சொல்ற ஒரு நாட்டில் மீண்டும் மத கலவரங்களையும் கலவரங்களையும் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் தான். ஆகவே அந்த காணியை அப்படியே விட்டுட்டு அந்த 8 ஏக்கருக்குரிய நஷ்டத்தையும் மற்றது கௌசல்யாவில் இருந்து நீங்கள் தான் உங்களோட கருத்து வித்தியாசமாக இருந்தது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அது ஒரு கட்சிக்குள்ளே 2-3 வேறு கருத்துக்கள் வாரதில் நெல்லம். 8 ஏக்கர் தான் மொத்தமாக அந்த காணியில் அந்த விகாரை இருக்குது. அந்த 8 ஏக்கர் காணியையும் அப்படியே விட்டுட்டு அவர்கள் கேட்கிற என்னென்றால் மிச்ச, அதாவது அந்த அந்த விகாரையினுடைய மிச்சத்தை அவ்வளவுமே தாங்கள் வேறையாக இருந்தால்
அந்த காணிக்குற உரிமையாளர்கள் வந்தால் தான் அவ்வளவு தாரம் என்று சொல்லியிருக்கணும். மூன்றாவது அந்த இடத்துக்கு ஒரு இடமே குடிக்கிறதுக்கு தண்ணீர் கூட வேற எங்கே இருந்து டிராக்டர்லாம் கொண்டு வரதாம். அந்த இடத்து மக்களுக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையா. ஸோ ஜனாதிபதி அவர்களிடையும் இந்த பிரேஸ் எல்லார்டையும் மற்றது எங்களுடைய ஏஜியைட்டையும் சொல்லினோம் அந்த அதுக்குரிய தண்ணி வசதியை ஏற்படுத்தற சொல்லி அந்த அந்த ஏரியா மக்கள் குடிக்கிறதுக்கு. ஸோ அது நடந்து வரைக்கும் கூட இப்போ தெரியும். பக்கத்தில் கௌசல்யா வந்தால் திடீரெண்டு குமர தொடங்கினா நீங்கள் உங்களோட 36 பரப்பு காணியண்டா 2 ஏக்கர் 2.5 ஏக்கரா 16 32 2.5 ஏக்கர். அந்த 2.5 ஏக்கர் காணியை நீங்கள் பஞ்சலையை கட்ட கொடுங்க. அதை காசு தட்டி தந்தால் காசு தந்து போட்டு வேண்டினால் நான் கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கிறேன். ஏன்னா அந்த காணியை விற்கிறதுக்கு தான் இருக்கிறேன். எனக்கு என்னுடைய அரசியலுக்கு காணி தேவையாக இருக்குது. அதை நீங்கள் யாராவது ஒரு ஆள் காசு தந்து வேண்டி போட்டு அதில் சேர்ச்சை கட்டினாலும் சரி, பள்ளியை கட்டினாலும் சரி, அல்லது விகாரையை கட்டினாலும் சரி, அல்லது புத்த கோயிலை கட்டினாலும் சரி, நான் வித்தாப்புறம் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. எதுக்கு விற்கணும்னு தேவையில்லை. அந்த காணின்ற பரப்பு என்ன விலைன்னா அந்த ஏரியாவில் விலையை போட்டு தந்தாலும் சரி. சரியா பதில் உங்களுக்கு காணுமா பதில்? இப்ப இப்படித்தானே நாங்கள் எங்களுடைய தேசியத்தை முழந்துட்டோம். கௌசல்யா பிராக்டிகல பற்றி கதைங்க. தேசியத்தை முழந்து தேசிய தலைவரும் இல்ல, எங்களுக்காண்டி கதைக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்ல. நீங்க நினைக்கிறீங்களா இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தையும் கஜேந்திரனையும் வச்சுக்கொண்டு இந்த மக்கள் போராட்டத்துக்கு போனா நாளைக்கு அந்த வடிவா சிங்களத்துல சொல்லிக்கார் ஒரு வழக்கு கூட ரெண்டு வரைக்கும் போடப்படையில. ஏன் இவியால ஒரு வழக்கு கூட போடலாம் போனது? இங்க சொன்னது 2 பரப்பு காணியை வித்து 2 ஏக்கரை விற்க போறேன். இவங்க காணியை வித்து வாங்கின காணி இடத்துல இப்படித்தானே அம்மா. அதுக்கப்புறம் நாங்கள் வழக்கு போடுவோம். நீங்க போடுறீங்களா வழக்கு? ரெடியா இருக்கிறீங்களா? போய் வழக்கு செய்யறதுக்கு உங்களால ஏழுமா வழக்கு செய்யறதுக்கு? சும்மா கூவணும் பண்றதுக்காண்டி சும்மா கூடாது. சரியா? மற்றது அந்த ஆமத்துரு தெளிவா சொல்றாரு. அது சிங்கள தமிழ் மக்களுக்கு இனப்பிரச்சனையை திருப்பி கொண்டு வருமா இல்லையா? அடிச்சா உங்களுக்கு தேவை இனப்பிரச்சனையை தூண்டி ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுக்குள்ள குளிராயவன். ஏற்கனவே அடிபட்டு முள்ளிவாக்கால இனப்படுகொலை செஞ்சு கொத்தா கொலை செஞ்சு வயிற்றுக்குள்ள பிறக்கிற பிள்ளைய கொண்டு போய் வெளியால வந்திருந்த இனம் நாங்கள். இப்ப உங்களுக்கு தேவை திருப்பியும் கூவியும் அடிபட்டு பிரச்சனைப்பட்டு இந்த கோயிலை இடிக்க போய் திருப்பியும் மறுபடியும் இந்த ஏரியால இருக்கிற முழு பேருக்கும் கொண்டு சேடியில வச்சு அடிக்கணுமா? நான் கூறுறது அதுக்கு ஒரு நியாயமான கருத்து வெளியால சொல்றது. உங்களோட காணியில அந்த 8 பரப்பை கொடுங்க. நான் 8 பரப்பு இல்ல, இந்த 2.5 ஏக்கரையுமே விக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். அவங்க சும்மா கொடுத்துருக்காங்க. அதானே அவங்க சொல்றாங்களே நஷ்டம் எடுத்தெல்லாம் போற காணி தரலாம். நல்லா இருக்கு. எல்லாத்தையும் பிடிப்பாங்க, கட்டுவாங்க, நஷ்டம் எடுத்து கொடுப்பாங்க. கௌசல்யா நாங்கள் பிடிக்க கூடாதுதான் 35 வருஷம் எங்கட துருவத்தால இன்றைக்கு கோர்ஸ்ல நடந்தது. இன்றைக்கு நோ நான் நல்ல தெளிவா இருக்கேன் கௌசல்யா. என்னடா எங்கட சனத்தை நம்பி ஒத்து வர மாட்டேன். சரி ரைட். எங்கட சனத்தை நம்பி நான் ஒரு விஷயத்தை வெளியால கதைச்சு இன்றைக்கு 19, 20, 25 வழக்கு வேண்டி இன்றைய காலம் என்ன சொன்னவர் எனக்கு 4 நாளா கடிதம் போட்டு கொண்டு இருந்தார். ஆக்ஷன் எடுங்கோ ஐயா, நீதி எடுங்கோ இப்படி பொடி உடுக்க காசு வேணும். இன்றைக்கு ஐயா 5 லட்சமோ 2 லட்சம் ரூபாய் காசு வேண்டிட்டோ என்ன தெரியாது தாந்தரமா நான் கோர்ட்ஸுக்கு. இதுதான் எங்கடா சொல்றது விளங்கு. நான் வெகுஜன விரோதியாவே செத்துட்டு போறேன். யதார்த்தவாதியாகவும் வெகுஜன விரோதியாகவும் செத்துட்டு போறேன் கௌசல்யா. இதுதான் உண்மை. இன்றைக்கு இந்த ஏரியாவில் 2000 பேரை போராட்டம் நடத்தணும் ஒருத்த நாள் வரையில மாட்ட சொல்லுங்க. சும்மா பேஸ்புக்ல ஊறது யூடியூப்ல ஊறதெல்லாம் சரி வருமா அவங்க வாழ்க்கையில? இன்றைக்கு இந்த விகாரை இடிக்க போய் ஒரு 200 சனம் நின்றா நாளைக்கு தெற்கு பக்கத்துல திரத்தி அடிப்பாங்க. அந்த சந்திரசேகர் சொல்றாரு அடிக்க வலிக்கிட்டமாண்டா ஓடுறதுக்கு இடம் இருக்காம இருக்க. அதே ஆளுக்கு தான் வடமராட்சியில வச்சு தலைக்கு மேல வச்சு கொஞ்சுறீங்க. இதானமா நியாயம்? இதுதான் எங்களுடைய ஜதார்த்தம். தயவு செய்து கையில இருக்கிற சுலாக்காயை பற்றி அங்க இருக்கிற பலாக்காயை பற்றி சிந்திக்காம சந்திரசேகரர் அவ்வளவு பேருக்கு முன்னால சொல்லுறார் நான் அடிக்க வலிக்கிட்டா, அதாவது என்பிபி அடிக்க வலிக்கிட்டா ஓடுறதுக்கு இடம் இருக்காண்டு. இப்ப விளங்குதாங்க உண்மையான கலர். இதுக்குதான் கூவி வல்வெட்டு திறவையில ஆரோ பிறந்த இடத்துல சொல்லல பாராளுமன்றம் சிறப்புரிமை. இங்க சிறப்புரிமை இல்ல, வீடியோல சொல்லல. ஆரோ பிறந்த இடத்துல ஒரு வயசு போன கிளவியை கொண்டே கட்டிப்பிடிச்சு படம் எடுத்து போடுறீங்க. இதையும் தமிழ்ல சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எண்ணம் ஒரு 6 மாதம் 8 மாதம் மாநசபை தேர்தலையும் நாங்கள் வடக்கு மாநிலத்தில் கொண்டு வந்து என்பிபி ஆளை இறக்குவோம்டா. இதை மாதிரி 100 விஆர் ஆட்டுவாங்க ஜாழ்ப்பாணத்துல. அப்பையும் திருப்பி கொஞ்சி படம் எடுத்து கொஞ்சி கொண்டே இருங்கோ. அப்பவும் என்ன தாண்டா தேடுவீங்க. ஒரு நாளும் இல்ல. நான் தெளிவா சொல்லி கௌசல்யா, ஒரு ஆள் நீங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளே என்ன விளங்காட்டி கட்டின காணிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் இடிக்கணும்னு சொல்லி அது பிள்ளையம்மா அப்படி சொல்லல. சொல்லி போட்டு தெற்கு அரைஞ்ச ஒரு ஆட்டோக்காரன் ஏறி இருக்கேமா காதை பத்தி அடிப்பான். இந்த வீடியோவை தேடி அடிப்பான். இந்த வீடியோ நான் போடுறேன். உனக்கு ஓகே தானே? எனக்கு பிரச்சனை இல்லை.
பிரச்சனை எனக்கு உங்களுக்கு பிரச்சனை எனக்கு தான் பிரச்சனை சொல்றது நான் தானே ஆமத்தருடைய போய் சொல்றீங்க நான் போய் சொல்லல உண்மையை சொல்றேன் என் லோயர் இப்படிதான் சொல்ற அடிக்கணும் ஆமத்தருடைய நான் சொன்னேன் லோயர் சொல்ற அடிக்க வேணும் நான் அடிக்க வேணும் சொல்றேன் நான் 2 பேரும் சந்திக்க வந்திருக்கேன் ஏனென்றா அவர் கதைச்ச விதம் அந்த பக்குவம் எல்லாம் இருக்கு கௌசல் என்னடா நாங்க சில விஷயம் சிங்கள தமிழ் மக்கள் நாங்கள் இனத்தை இன உணர்வை ஊட்டி 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 காலங்காலமா 48ஆம் ஆண்டுல இருந்து கிழிஞ்சு போயிருக்கு தமிழ் இனம் 83ஆம் ஆண்டு டயர் எல்லாம் போட்டு வச்சாங்க உயிரோட ஒரு 2 வயசு குழந்தை பிள்ளையே போட்டு தேப்பனின் தாய் உங்களுக்கு ஒன்றுமே தெரிய வரலாறு 88ஆம் ஆண்டு நீங்கள் உலகத்திலே இல்லை 83ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு யாரோ ஒரு ஆள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்னு சொல்லி அந்த வசனத்தை அப்படியே சொல்லி கொண்டு போக என்னோட கூவி வீடியோ போடுது இனவழிப்பு செஞ்சு 2009 2015 எனக்கு தெரியும் அப்ப கேம்பஸ் எனக்கு தெரியாதா கேம்பஸ்ல ஹாஸ்டல் சின்ன டிவியில பார்த்து கொண்டிருக்கிறோம் என் அம்மா அப்பாவும் இரிஞ்சு கொண்டிருக்கிறது யார் ஒன்று போடுது 2015 அந்த நேரத்துக்கு அறிவு கூடின சமூகத்தோடு தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் மிக வெத்தப்படித்த 6 லட்சம் புத்திஜீவிகளுக்கு நடுவில் ஒரு முட்டாள் ஒரு பைத்தியத்தின் குரல் தான் இது 6 லட்சம் புத்திஜீவிகளுக்கு ஒரு பைத்தியம் சொல்லிக் கொள்ற பதில் தான் இது யார் ஒன்று சொல்லி 2015 எங்கடா இனவழிப்பு நடந்தது 2009 இனவழிப்பு வந்தது உனக்கு என்ன ஒழுங்கா பாராளுமன்றம் நான் வேற வசனம் கதைச்சதுன்ற அது ஒவ்வொரு செகண்டும் முக்கியம் பாராளுமன்றத்தில் 2015ஆம் ஆண்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டது சொல்லி போது மட்டும் தான் சொன்னேன் அதே இந்த சிம்மரி அறவுரையா கேட்டுட்டு வீடியோ போடுது என்ன ஒன்று பேப்பர் படிக்கணும் போடுது என்ன ஒன்று சூரியதன் போடுது இந்த மக்களுக்கு நடுவில் தான் யதார்த்தத்தை காய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க இப்ப இந்த பாருங்க இந்த கார் போனோன்னு எத்தனை போலீஸ் வந்து சுத்தி வளைச்சு நின்று வீடியோல பாத்தீங்க தானே ஆறாள் கயந்திர மாறால உள்ளுக்குள்ள போய் காய்க்கலுமா ஒரு மனுஷனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா போய் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆமத்தரோட ஒரு வசனம் காய்ச்சிருக்கேன் மண்டைக்கு சும்மா போய் அந்தாலே சொல்லுது படிவா சிங்கடத்துல வந்து இல்லைன்னு கூவாங்க திரும்பி போயிடுவாங்க வந்திருந்து கூவாங்க திரும்பி போயிடுவாங்க எலெக்ஷன் வர போகண்டா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அதுல போயிருந்து கூவாங்களாம் அவ்வளவுதான் அதான் உண்மை நான் இன்றைக்கு முழுக்க போட போறேன் என்ன வெகுஜன விரோதி என்று சொல்லி நான் தமிழ் மக்களுக்கு எதிரானவன் என்று சொல்லி நான் கெட்டவன் என்று சொன்னா கெட்டவனாவே செத்துட்டு போகணும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க கேட்கறது 8 ஏக்கர் காணி கட்டி போட்டோம் தெரியாம அந்த 8 ஏக்கர் காணி அப்படியே விட்டுட்டு அதுக்குரிய நஷ்டவட்டியை கொடுங்கோ சிங்கள இந்த ஏரியா மக்கள் சரியான நல்லவர்கள் தான் இங்கிலீஷும் சிங்களமும் படிப்பிக்கிறான்னு சொல்றார் ஆமதுரு நீங்க அதுல ரெண்டு சொல்றீங்க இல்ல நீங்க உங்களோட காணியை கேளுங்க உங்களுக்கு விளங்கல கௌசல்யா இதுதான் எங்க தமிழாக்களுக்கு என்றால் தூர வெளிநாட்டுல இருந்து சொல்றது இடி ரெண்டு வந்துருந்து இடிக்கிறது ரெடியா நான் வெளிநாட்டுல சரி நீங்க உள்ள நீங்க போய் இடிக்கிறீங்களா நான் கடப்பாரதாரன் நீங்க போய் வாங்க நான் வீடியோ எடுக்கிறேன் நீங்க இடிங்க இடிக்கிறது ஒரு நாள் இருந்து இடிக்கிறது இல்ல அப்ப என்ன 10 பேர் கூட்டிட்டு வரணுமா எங்க யார கூட்டிட்டு வர கயந்திரன் கோல் பண்ணி கூப்பிடுறீங்களா இடிக்க வர சொல்ல நீங்கள் கயந்திரன் போய் இடிக்கிறீங்களா ஓவா சும்மா கூறத பாத்துக்கிறோம் இந்த பக்கம் கூறணும் காத்து இந்த பக்கம் அடிக்கிறேன் இந்த பக்கம் கூறணும் அப்பதான் அங்கால போகும் சத்தம் காத்து வாரத்தை பார்த்து கூவினா அதுல 2 பேரும் கேட்காது சரி அப்ப அந்த 8 பேர் கூட 2 ஏக்கர் காணி இருக்கு புத்தவியார கட்டுறா கட்டிந்தா நான் தாரேன் ஃப்ரீயா நானே காசு அவங்களுக்கு காசு தாரன்னு சொல்லிக்காங்க கட்டி போட்டு என்ன கதைக்கு சும்மா போங்க ஹவுஸ்ல இதுதான் யதார்த்தம் நான் உண்மையா மனசுல இருக்க கேட்கிறேன் நான் புத்தனையும் கும்பிடுறதுக்கு ரெடியா இருக்கிறேன் கிறிஸ்தவனையும் கும்பிடுறதுக்கு ரெடியா இருக்கிறேன் ஒரு முஸ்லீமையும் கும்பிடுறது முஸ்லீம் அல்லாவையும் கும்பிடுறது தயாரா இருக்கிறேன் எங்களோட கடவுளையும் கும்பிடுறது தயாரா இருக்கிற வாழ்ற ஆழம் பெருசோ இல்ல ஒரு நாளும் இல்ல அவங்க பிடிச்சு வச்சிருந்தவங்களாமா அவ்வளவு படையல் இருக்கே அவங்க கட்டினவங்க அவங்க அடிச்சு வெண்டு எங்களை இல்லாத மண்ணுக்குள்ள போட்டு மிதச்சுதான் அந்த காணியை பிடிச்சு கட்டினவங்க அப்ப எல்லாம் போய் 44,000 பேர் தலைவரோட போய்க்கே இந்த கூவின முழுக்க ஓடிச்சு வெளிநாட்டுக்கு இப்பதான் வெளிநாடு இந்த உதடியாண்டு இது வரப்போதா இங்க இதுல பேரன் வரப்போறானா தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழும் தெரியாது பேரண்ட பிள்ளைக்கும் தமிழும் தெரியாது இவங்க வந்து அடிக்க போறாங்க இங்க இந்த ரோட்ல இருக்கிற ஒரு அண்ணில கடுப்பாம அடிக்கிறது ரெடியான வாங்க போய் இடிப்போம் சும்மா போங்க கௌசல்யா எங்க போராடுறாங்க அந்த வீடியோ எடுத்து காட்டணும் அவடத்துல வந்து நிப்பாங்க போயிடுவாங்க அவ்வளவுதான் எது போராட்டம்ன்றது நாங்கள் 30 வருஷம் செய்துதான் போராட்டம் சும்மா போங்க கௌசல்யா ஒண்ணுமே தெரியாம இருக்க கூடாது இப்ப நீங்க ரெடியா கயந்திரமார் போன போல நீங்கள் சுவாஸ் செல்வரா கயந்திரம் வேற ஒருத்தரும் வரப்படாது நான் வீடியோ எடுக்கிறேன் நீங்க ரெடி வருகிற நினைக்கிறீங்களே கடைசியா அங்கேயும் வழக்கு விழுறது எனக்கு முனக்கு தான் நாங்கள் தான் திருப்பி உள்ளுக்க போவோம் ஒரு நாளும் இல்ல நீங்கள் முட்டாள்தனமான கதை திருப்பம் தெளிவா சொல்றேன் 8 ஏக்கர் காணியில அவ விஹார கட்டி இருக்கணும் நான் போனான் நான் அவர்கள நான் இல்லாம விஷயங்கள் தெரியாம சும்மா இப்ப கௌசல்யா அப்படித்தானே தமிழர் என்றல்ல 100% தமிழர் நல்லவனா மட்டக்களப்பில் இருக்க பிள்ளையான தமிழன் தான் சரியா கருணாமன் நல்லவன் தான் அப்ப 100% தமிழன் நல்லவன் 100% சிங்களம் கட்டவனா போய் அவங்களோட வாழ்ந்து வேணுங்க கௌசல்யா அவங்க உண்மையாவே ஒரு நல்ல இனம்
அவங்கள்ட்ட 4-5 அரசியல்வாதிகள் நாதாரியல் மாதிரி நாங்களும் காலங்காலமா சைக்கிள் வீடு போட்டிருக்கோம். எது உரிமை? காணி உரிமை. சரி, அந்த வழக்கு போட்டீங்களோ? அந்த சொல்லுதே தெளிவா, ஒரு வழக்கம் தனக்கு 2 வரைக்கும் போடப்படல. அந்த எங்க வழக்கு நம்பரை சொல்லுங்க. வழக்கு நம்பரை லோயர் மூடிட்டு வாய். எங்க வழக்கு நம்பர் என்ன? நடந்த வழக்கு என்ன? சும்மா டிசிசி மீட்டிங்ல கூற ஒரு லோயர் தானே. போய் சொல்ல போட சொல்லுங்க. வழக்கு ஏழுமண்டா ஏனண்டா? இல்ல தையிட்டுக்கே நான் கூறேன்டா. இந்த பிள்ளை அரசியல் எல்லாத்தையும் வெளியால காட்டிட்டு தான் நான் போறேன். சனத்தை ஏமாத்துற பொய்யான அரசியல் அவ்வளோதையும் காட்டிட்டு தான் நான் போறேன். நான் அரசியல் கதைக்கல, நான் ரைட்ஸ கதைக்கிறேன். நீங்க ரைட்ஸ கதைக்கிறேன். நீங்க ரெடியோ வழக்கு போறதுக்கு யாரு அந்த வழக்குல சம்பந்தமானாக்கள்? ரைட். அந்த தையிட்டி விகார சம்பந்தமா காணி டிடி இருக்கிறார்கள். தங்கை கௌசல்யாவிடம் தங்களுடைய டீட்டை கொடுக்குமாறும் கௌசல்யா ஃப்ரீயா வழக்கு செய்வார். ஓகேயோ? சரி, 5% காசாம் வேண்டாம மன்னார்ல இருந்து கௌசல்யா வழக்கு செய்யறதுக்கு ரெடி. யாராவது இருந்தா உங்களோட இமெயில சொல்லுங்க. இமெயில டிஸ்கிரிப்ஷன்ல போடுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல டைப் பண்ணி கொடுக்குறேன். சொல்லுங்க இமெயில ஸ்பெல்லிங்கோட சொல்லுங்க. நம்பர் தெரியும் சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல போடுங்க. இமெயில சொல்லுங்க சார். நம்ம தங்களோட உறுதியை டீடைல் அனுப்பிட்டு ஃபர்ஸ்டா kausalyanarayan678@gmail.com KOWSHALYA கௌசல்யா ஒரு ஸ்பேஸும் இல்ல NAREN. ஓகே, வேற 678@gmail.com உங்களோட அந்த காணி அமைஞ்சிருக்கின்ற உறுதியை அனுப்புங்க. கௌசல்யா ஃப்ரீயா வழக்கு செய்வா. ஓகேயோ? ஒரு உறுதியும் வராது. அது நான் பாக்குறேன். உறுதி வந்தா நானே போடுறேன். உறுதி வந்தா நீங்க போடுறீங்க. சரி, நான் கொண்டே காலராக்கி விடுறேன் கோர்ட்ஸ்ல ஒவ்வொரு நாளும். சட்டப்படி நீங்க செய்வீங்கடா கௌசல்யா, எனக்கு அது சந்தோஷம் தான். அது அந்த ஆமத்துரும் ஏற்றுக்கொள்றாரு. நீதி கிரமையின்படி யாராவது ஒரு நீதிபடி தான் சொல்றேன். நீதிபடி அதை இடிச்சு தள்ளுங்க. அதுல கோயில் இருந்தாலும் சரி, சர்ச் இருந்தாலும் நோ இதெல்லாம் பிள்ளை. நோ அது உங்களுக்கு வயசுக்கு ஏத கதை இல்ல கௌசல்யா. இது வயசுக்கு ஏத கதை இல்ல. கோயில ஒரு சிவன் கோயில் இருந்தா இடிக்க விடுக்கணும். நீங்க என்ன அதை யார ஆட்சி இருந்தாலும் இடிக்கணும் தான். நோ அங்கதான் சிவன் கோயில் இருந்தா எங்கட சனமே நடிக்க சொல்லுது. அது விளங்கல. ஒரு சிவன் கோயில் இருந்தா எங்கட இப்ப நான் கேக்குறேன், அன்றாவர சாந்தியில சிவன் கோயில் இருக்கம்மா. நீங்க பாத்தீங்களோ தெரியாது இல்லையோ? அதை இவங்க இடிக்க வலிக்கிட்ட. இந்த சாத்தியத்தை நாங்க இடிக்கிறோம். அங்க அதை இடிக்க வலிக்கிட்ட. அது புலனர்வ கால சிவன் கோயில் இடிச்சா என்ன செய்வீங்க? எங்கட பழைய அந்த அன்றாபுரத்துல இருந்த கோயில்கள் எல்லாம் இடிச்சாங்க. ஐயோ, அது அந்த காலத்துல வார அரச நடவடிக்கையில அப்படிதான் பாபர் மசூதியை இடிச்சாங்க, ராமர் கோயில இடிச்சாங்க, எல்லாம் இடிச்சாங்க. அதெல்லாம் கழிச்சு கொண்டு இப்ப திருப்பி இடிபட்டு கிண்ணியால வீண்டு சண்டை பிடிச்சு அந்த அதை மாத்தி விடுங்க. அது விட மாட்டேன் நான் செத்தாலும். கிண்ணியாவை அடுத்த கார் கிண்ணியா தான் போகுது. அது செத்தாலும் விட மாட்டேன். சேட்டை ஆகுறாய். அங்க சண்டை பிடிச்சா மட்டும் தெற்குல உள்ள நாட்டோல இது அடிக்க மாட்டேனா? பொறுப்பு அங்க போய் நான் என்ன கேட்கிறேன், அது ஏற்கனவே காலமா இங்க மதத்தலமா இருந்தது. ராமர் வில்லுண்டி நேடாம அது. இதுவும் காலங்காலமா சனத்திர காணிதான். கோயில் இந்து கோயில் இடிச்சு போட்டு ஆடி வச்சிருக்காங்க. இதுவும் சனத்திர காணிதான். எங்க ஒரு சனம் உறுதியோட வரையிலையாமே. உறுதி இருக்கிற சனம் தான் சண்டை பிடிக்குது இருந்து. இல்ல அது இவர் செட்டப் பண்ணினது. நீங்க என்ன ஆமத்துல சொல்றது கேட்டீங்க? பப்ளிக் கிட்ட போய் சரி, அந்த உங்க அட்ரஸ்க்கு உறுதி வந்தா அடுத்த வீடியோ போடுவோம். பப்ளிக் கிட்ட போய் கேட்டீங்களா? இல்ல, பப்ளிக்க தேடி நான் இந்த தையிட்டிக்கு வா ஆண்டாங்க. தையிட்டி முழுக்க இந்தியில இருந்து மேப் போட்டு தேடி கொண்டு இருக்கேன். யாராவது சம்பந்தப்பட்ட சொல்றதை வச்சு நம்ப இல்லாது பப்ளிக் கிட்ட எங்க போய். சரி கௌசல்யா, நீங்க இந்த காலான இருந்த நீங்கள் மேப் போட்டு கடவழி எல்லாம் கேட்டு நாங்கள் தானே சனம் இந்த சம்பந்தமான சனம் எங்க இருக்குண்டு சொன்னாங்க தானே. எங்க இருக்குது? அந்த ஏரியாக்குள்ள இருக்குது. கொஞ்சம் பேர் ஃபாரின்ல இருக்கணும். அப்ப வந்திருக்கலாமே. ஃபாரின்ல இருக்கிறார்கள் வந்து போராட்டத்துக்கு. சரி, வந்து கூவினோம். அப்ப பாப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோ நிப்பாட்டுவோம். ஃபாரின்ல இருக்கிறார்கள் வந்து இங்க பெர்மனண்டா இருந்து இந்த காணியை தர சொல்லி உங்களோட சேர்ந்து கூவட்டும். நான் பின்னுக்கு இருந்து வீடியோ எடுக்கிறேன். சரியா? பிராக்டிகலா விளங்கி கொள்ளுங்க. அவசியம் நானும் பிராக்டிகலா தான் கதைக்கிறேன். சரி, பிராக்டிகலா பாப்போம். இந்த விஷயத்துல ஆர்டர் போட்டா இடிக்க தான். அதான் கோட்ஸால ஓட அந்த கோட்ஸால ஓட போட்டு இடிக்க சொன்னா ஜட்ஜா மாத்துவாங்க. இதான் வேலை. விளங்கல. கோட்ஸால அந்த ஜட்ஜ் இடி என்று சொல்லி போட்டா உடனே அந்த ஜட்ஜுக்கு பிரஷர் கொடுப்பாங்க. இதான் நடக்கும். சரி, அப்படி கொடுக்கப்பட்ட வரலாறு இருக்கு. தையடியில குருந்தூர் மலையில இருக்கு. எல்லாரும் சேர்ந்து போராடினதான் கிடைக்கும். ஒரு ஆள் சேர்க்கா ஒண்ணு செய்ய. கௌசல்யா, இதே போராடி தான் வேலையும் இல்லாம ஒன்றுமில்ல சாப்பாடுல பிச்சைக்கார மாதிரி திரியிறேன். நான் ஒரு ஹாஸ்பிட்டல் டைரக்டரா 3 லட்சம் சம்பளம் ஒரு வாகனம் வச்சோடு இருந்திருக்கலாம். இண்டை பார் போராடி கடைசி என்ன நடந்தது? நீங்க என்னது கத்துறீங்க? இது எந்த ஒப்பீனியன். நான் போராடி லோயரா இருந்தா ஐ மீன் நான் இந்த கேஸ் செஞ்சு நான் அப்படிதான் நிப்பேன். என்ன நிப்பாய்? படிக்கணும் தான் நிப்பேன். நான் ஸ்டேட் கொடுக்க சொல்லி நானே உடம்புட மாட்டேன். நீ திருந்தவே மாட்டாய். நான் சொல்றேன், உன்ன மாதிரி உசுப்பேருன 2000க்கு பிறகு நீ எத்தனை ஆண்டு பிறந்த? 98. 2000க்கு பிறகு பிறந்த 98க்கு பிறந்தது தான்
ஒரு வாழ்க்கையில வரலாறு அனுபவம் இல்ல ஃபேஸ்புக்ல ஃபோன் பண்ணி கொண்டிருக்க இடி இடியாண்டு அப்ப இந்த ஏரியாக்குள்ளாக்கெல்லாம் தோண்டிட்டு இருக்கு பிறந்தாங்க. சரி அவே வந்து வள உன்னோட இதை தெரிஞ்சு உறுதி வச்சுக்கிறாங்கலாம் எங்க தோண்டிட்டு உறுதி எங்க காட்டாயில உறுதி இருக்கு வீணா பேச்சு வாங்க. சும்மா இருங்க ஹவுஸ் இல்ல ஆறா உறுதி அனுப்பினமான பாப்போம். உங்களோட கதையின்படி சரி 077 556 99 24 கோல் எடுத்து சொல்லட்டுமா அவன் வீட்டையே போய் நான் கேட்போம். உங்களோட உறுதியை காட்டு கொண்டு கேட்போம். உறுதியோட போய் ஆமத்தரோட கேட்போம். ஆமத்தரோட கதையை மட்டும் வச்சுக்கொண்டு கதைக்கு சும்மா இருங்க ஹவுஸ் இல்லையா இவையோட கதையை மட்டும் காய்ச்சி கொண்டு அதனாலதான் நான் போய் ஆமத்தரோட போய் நேரம் வீடியோ எடுத்தேன். காவியோட அடைஞ்சா புலவர் என்ன எல்லாம் உண்மை சொல்றாங்க. கௌசல்யா எப்படித்தானே போங்க எனக்கு உடன்பாடு இல்ல. நீங்க என்ன கன்வின்ஸ் பண்றீங்க? உன்னை கன்வின்ஸ் பண்ணல. இதுதான் ரியாலிட்டி. இதுதான் உண்மை. அப்படி இல்ல எங்கேயும் இருந்தும் கூவலாம். மன்னார்ல இருந்து கூவலாம். தைடிய உடையண்டு நான் கூவ இல்ல. நான் அரசியல் நடத்தியில நான் உண்மையை சொல்றேன். இல்ல 100% பிள்ளை. சரி பாப்போம் எதுக்கும் கடைசி முடிவு நான் 077 556 99 24 அந்த 1-2 பேர் ஒரு 2 பொம்பளைகள் வெளிநாள் என்ன ஏதோ ஒரு முதலாவது நீங்க பப்ளிக் தான் கழிச்சிருக்கணும். அதுக்கு அப்புறம் ஆமத்தூர் பொறு நாங்க பப்ளிக்கை தேடி கொண்டு தானே தெரிஞ்சு நாங்கள் ஒரு பப்ளிக் நிக்குதோ அந்த ஏரியாவில் கேட்டு நாங்கள் எங்க எதுக்கு சம்பந்தமானாங்களா அந்த சுயிர்தன் தெல்லிப்படையில ஒரு ஆள் இருக்கிற அவரை தேடி போவோம். நான் கோல் அடிச்சுட்டு அவர்கிட்டயே போவோம். அவர்கிட்டையும் நாங்கள் கேட்போம். ஓகேயோ அதை அவரை கொண்டு பப்ளிக்கை தேடி போவோம். அடுத்த வீடியோ போடுறேன் நான். இது வந்து ஒரு பக்க நியாயம் மற்ற பக்க நியாயத்தையும் போடுவோம். காரை விட்டு ரங்குற நேரத்தில் இருந்து அதில் ஒரு ஆட்டோ ஒன்று நிற்குது. இதில் ஆமிக்காரர் இருக்கணும். ரெண்டு போலீஸார் 2 பேரை இதுக்கு விட்டிருக்கிறார்கள். அங்கால ஒரு சின்ன ஒரு பில்டிங் ஒன்று காட்டியிருக்கு. நான் நினைக்கிறேன் மதகுருமார்கள். මම ඩොක්ටර් අර්චුනා පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක්. කවුද දන්නේ ඉන්නේ අපි හාමුදුරු ඉන්නවද? අර මේක ගැන ලොකු ප්‍රශ්නයක් යනවනේ මේක කඩන්න කියලා. එතකොට ජනාධිපතිට මතමා කිව්වේ කඩන්න එපා කියලා. ඔව් ඒක හේතුව දැන් ඒක පන්සලක් හදලා ඊට පස්සේ ඒක කඩන්න කියලා ඉල්ලීමක් කරන්න බෑ. ඒක මගේ ඔපිනියන් එකක්. ඒ වුණාට ඒක විතරක් තියලා ඉතුරු ටිකක් මිනිසුන්ට දෙන්න පුළුවන්ද කියලාත් බලන්න ආවේ. අවුල නැහැනේ ආවට. ඔව් මම හාමුදුරු ඉන්නවනම් හාමුදුරු හම්බෙලා කතා කරලා ගියා නම් හොඳයිනේ. දැන් මේකේ එදා DCC මීටින් කියලා තිබ්බේ මේකෙන් ඒක 122ක් තියෙනවා කියලා. මේකෙන් ඒක එකර 22ක් තියෙන 122ක් තියෙනවද මේක ඇතුලේ? ඔව් අක්කර 22ක් 122ක් එන්න බෑනේ මේක. අක්කර උඩරිම මම නම් හිතන්නේ මටත් ලෑන්ඩ්ස් තියෙනවා ජාපානයේද. මේක උඩරිම එන්න පුළුවන් අක්කර 6ක් 7ක් ඇදිනේ. ඔව්. ඔව්. ඒක මිනිස්සුන්ට දීලා නැත්නම් තාම හැබැයි ගෙවල් ඒවා හදලා මිනිස්සු ඉන්නවානේ. ඒ හරිය නම් ගෙවල් නැහැ සර්. අර අතන ගෙයක් තියෙනවා. හැබැයි එදා ජනාධිපතිට නම් කියලා තිබ්බේ අක්කර 122ක් තියෙනවා මේක ඇතුලේ කියලා. ඒවා බොරුනේ. නෑ ඒවා මම තමයි එදා කිව්වේ ඒක පන්සල කඩන්න බෑ. ඒක මම වුණොත් කෝවිල් වුණොත් ඒක එකක්වත් කඩන්න දෙන්න බෑ. හැබැයි මේ ටික විතරක් තියාගෙන ඉතුරු ටික මිනිසුන්ට දෙන්න පුළුවන් කියලා ඉල්ලීම කරා නම් ජනාධිපතිය අහා කියනවා ඉතින්. තේරෙනවද? ඒ කියපු එකක් බොරුනේ සම්පූර්ණම. අක්කර 122ක් මෙතන කොහෙද තියන්නේ කියලා දැන් කවුරුත් දන්නේත් නැහැ. එතකොට වරදි ප්‍රකාශනය එළියට යන්නේ. මේ කඩන්න කියලා එහෙම තියෙනවද? එහෙම කඩන්න දෙන්නේ නැහැ කවුරුත්. පන්සල කඩන්න පුළුවන්ද? කෝවිල කඩන්න පුළුවන්ද? චර්ච් එකක් කඩන්න පුළුවන්ද? එහෙම කඩන්න දෙන්නේ නැහැ. මම නම් ඒක විරුද්ධයි. මම කිව්වා පන්සල කඩන්න කියලා අහන්න එක විරුද්ධයි මම. ඒ වුණාට ඒ ලෑන්ඩ් එක විතරක් අපි ඉතුරු කරලා ඉතුරු ටික පවුලෑගේ මේ ලෑන්ඩ් නම් ඒ ටික දෙන්න කියලා ඉල්ලීමක් කරමු කියලා. ඔය ඉතින් අයිතිකාරය ඇති නම් ඒ ඉතුරු ටිකක් දීලා මේකට සමාන එක්ක සල්ලි දෙනවා කියලා කිව්වා ජනාධිපති. එහෙම නැත්නම් මේකට වෙන ලෑන්ඩ් එකක් දෙනවා කියලා කිව්වා. පන්සලට. නෑ මේ පන්සල මෙහෙම තියලා පන්සලට වෙන් කරලා වෙන ඉඩමක් තියනවා කිව්වා. ඔව් එතකොට ඒක මිනිස්සුන්ට දුන්නා නම් හරිනේ. ඒකනේ කරන්න පුළුවන් දැන් මේක හදලා මේක හදනකොට ඒ පොලිටිෂියන්ස්ලා නිකන් හිටියා. දැන් මේක තමයි උසගෙන ගිහලා පාර්ලිමේන්තුවේ ගහන්නේ මේක කඩන්න කියලා. එතකොට ඕගොල්ලෝ හිතනවා දෙමළ මිනිස්සු ආවිල්ලා මේක කඩන්න කියලා ඉල්ලීමක් කරනවා කියලා.
පවුල දෙක තුනක් හතරක් මෙතනින් ඉන්නවා කියලා දෙමළ මිනිස්සු සිංහල මිනිස්සු මේවා කරගන්න බෑනේ අපිට. තරහ කරගන්න බෑනේ. මම හාමුදුරුවෝ ඉන්නවා නම් එයාටත් කතා කළා. මම බලන්න ආවේ ඇත්තටම අක්කර 122ක් මෙතන තියනවද නැත්ද කියලා බලන්න. ඔව් හාමුදුරුවෝට අහලා බලමු. ඔව් ආයිබෝන මම ડોક્ટર අර්චනා පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක්. මම මේ රණ්ඩු වෙන්න නැවේ ආවේ. එදා DCC මීටින් එකේ ජනාධිපතිට කියලා තිබ්බනේ මේක අක්කර 122ක් අරන් ඉන්නවා කියලා මම හමුදාවේ. ඒක මම බලන්න ආවේ ඇත්තටම අක්කර 122ක් තියෙනවද නැත්නම් අක්කර 7-8ක් මම නම් හිතන්නේ මේක ඇතුලේ උපරිම අක්කර 10ක් එනවනේ. ඔව් ඉතින් අක්කර 10ක් එනවා. ඒක පෞද්ගලික ඉඩමක් නම් ඒක ඔය මිනිසුන්ට සල්ලි දෙන්න ඕනේ. නැත්නම් මේ මිනිස්සු ඉඩමක් ඉල්ලනවා නම් ඒගොල්ලෝට වෙන ඉඩක් දෙන්න ඕනේ. ඒකනේ කරන්න පුළුවන්. ආම්දුරෝ ඉන්නවා තමයි. අපි ගිහලා කතා කරමු චුට්ටක්. හරි. පිටින් ගේනවානේ. ගමේ මිනිස්සුන්ට හැමක් නෑනේ. ඔව් නෑ මේක වෙලා තියෙන්නේ මේ ඇත්ත කියන්න ගියොත් අපි මේ මිනිස්සු අපේ විරුද්ධ වෙනවා. බොරු කරලා පොලිටික්ස් කරනකොට මිනිස්සු අපිට ආදරය දීලා තව පාරක් ඡන්ද දෙනවා. ඒකනේ වෙන්නේ. මට ඕනේ එහෙම පොලිටික්ස් කරන්න. හරි අමුතුනේ පුස්සන්න ගිල්ලන්න. இது அவங்க கட்டி போட்டாங்க கட்டின காணி ஒன்றை வந்து இடி 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 என்று சொல்லி அதில் வந்து கூறாலே என்ன பெரிய யோசனை இதே நடுவர் அடிக்க சொல்லி சிங்கள ஜனம் வந்திருந்தா நீங்கள் இடிப்பீங்களா